ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, டேபிள் ஃபேன், கிராம்ப்டன் க்ரீம்ஸ் டேபிள் ஃபேன் வந்து புஷ்ஷு போயிடுச்சுங்க. அந்த புஷ்ஷு வந்து எப்படி ரெடி பண்ணலாம், புது புஷ் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாஃப்ட் நல்லா இருக்குங்க. இந்த ஃபேனில் ஓடும்போதே பார்த்திங்கன்னா கடன்னு சவுண்டுங்க. ஸ்லோவாக தான் ஓடு, அதாவது வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி ஓடுங்க. ஃபேன் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஓடாது, ஒரு சைடு எப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி கடன்னு சவுண்டு கேட்டே இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றா புஷ்ஷு தேஞ்சிருக்கு, இல்லாட்டி சாஃப்ட் தேஞ்சிருக்கு. இல்லை சாஃப்ட் புஷ் செட்டாக மாற்ற வேண்டியது வரும். சாஃப்ட் நல்லா இருந்ததுன்னா புஷ்ஷு மட்டும் மாற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கழட்டுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க, ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அதை கழட்டிட்டு லூஸ் ஆனோடனே இப்படி எடுத்து இண்டிகேட்டர் வச்சு டெஸ்டர் வச்சு இப்படி தள்ளினீங்கன்னா அழுங்காப்பில் கழண்டு வந்துடு. அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த ஒரு லீஃப் கிட்ட ஒரு த்ரெட்டு போட்டிருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸு அப்படி இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா கிளாக் வைஸு டைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கழன்று. இது வந்து லெஃப்ட் மரை. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ரெகுலராக கழட்டுற மாதிரி நம்ம கழட்டிக்கலாம். இந்த மரையை பார்த்திங்கன்னா இந்த வலையை எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே நீங்கள் வந்து பனிக்க எடுத்து வச்சிட்றோம். ஒன்றையும் கழட்டுறதையும் நம்ம எடுத்து பனிக்க, அதாவது அந்த வலையிலே வச்சிடணுங்க. இல்லாட்டி நம்ம ஒன்றையும் தொலைச்சிட்டு தேடுற மாதிரி ஆயிரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கவரை கழட்டோன்னா நீங்கள் இந்த பக்கம் வெளிப்பக்கம் தள்ளி இந்த லாக் உள்ளே அழுத்துனீங்கன்னா போது அது உள்ளே போயிடும், ப்ரெஸ் ஆகி. ஒன்று செஞ்சு காமிக்கிறேங்க. கையில் வீடியோ பிடிச்சிட்டே பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமாகுது. ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்காக. ஒரு லாக் அப்படி உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுச்சு. அடுத்தது வந்து இதே மாதிரி 4 லாக் இருக்குது. 4 லாக்கு இதே மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக் கவர் கழடுக்கு உங்களுக்கு. பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லாக் எடுத்து விட்டேன். அழுங்காப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பின்னாடி வந்துடுது. இது வந்து ஆசிலேஷன் நாப்பை கழட்ட தேவையில்லை இந்த மாடல் ஃபேனுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே இந்த ஆசிலேஷன் கியர் ராடை வந்து நீங்கள் கழட்டியே ஆகணும். இல்லாட்டி ஃபேனோடைய ரெண்டாக பிரிக்க முடியாது. அந்த பாகத்தை ஸ்க்ரூ ஒன்று இருக்குது, அதை கழட்டிட்டு நீங்கள் கழட்டி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 4 ஸ்க்ரூ இருக்குது போல்ட் நட்டோட. அதை வந்து அழுங்காப்பில் கழட்டி எடுத்துக்கலாம். கழட்டி எடுத்திங்கன்னா தான் மோட்டர் வந்து செப்பரேட்டாக பிரித்து எடுக்க முடியும். காயில் தனியாக, நம்ம புஷ்ஷு இருக்கிற ஏரியா தனியாக நம்மளுக்கு எடுக்க முடியும். அந்த 4 ஸ்க்ரூவையும் போல்ட் நட்டே கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்துங்க இது வந்து இந்த மாதிரி கழட்டுறதெல்லாம் வந்து ஒரு இடத்துல பனிக்க வச்சுக்கோங்க. ஸ்க்ரூவெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு புதுசாக கழட்டுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரூ எங்கெங்கே போட்டிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டே வந்து நோட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கழட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து லோட்ரி எல்லாமே கழட்டிட்டால் தனித்தனியாக. காயில் வந்து அப்படியே இருக்கணுங்க. காயில் வந்து கனெக்ஷன் கழட்டக்கூடாது. அழுங்காப்பில் எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் கவரில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். கொஞ்சமாக சேக் இருக்குது ஃப்ரண்ட் கவரில். லோட்ரி வச்சு பார்த்திங்கன்னா நாம் போடுறது காப்பர் புஷ் தான் போட போகிறோங்க. இப்போ வந்து அதில் வந்து எம்எஸ் புஷ் இருக்குது. நாம் வந்து இப்போ காப்பர் புஷ் போட போகிறோங்க. அதில் வந்து மெட்டல் வந்து எம்எஸ் புஷ் தான் இருக்குது, இரும்பு. நம்ம வந்து இது இப்போ காப்பர் போட்டுக்கலாம். இப்போ காப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் கூடுதலாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் லைஃப் வரும் நம்மளுக்கு. இது வந்து ஒரு 3 லாக் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அழுங்காப்பில் புஷ்ஷு செட் கழண்டு வந்துடு. பார்த்திங்களா, மெட்டல் புஷ் தான் இருக்குது உள்ளே பாருங்கள். நாம் போடுறது காப்பர் போட போகிறோம். அந்த இடத்துக்கு உள்ளே வந்து பாஞ்சு இருக்குங்க. இதில் வந்து ஏன் அந்த புஷ் தேயுதுன்னா, அந்த பாஞ்சில் வந்து ஆயில் இல்லாதனால உங்களுக்கு புஷ்ஷு சீக்கிரம் தேஞ்சிரு. பாஞ்சே பார்த்திங்களா சுத்தமாக தின்னடிச்சு, பாஞ்சே இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது. வந்து இந்த மாதிரி தான் புஷ்ஷை வச்சுட்டு புது பாஞ்ச் அதுக்கு வச்சுருவோம். அந்த இடத்துக்கு வந்துங்க பாஞ்ச் வந்து கடையில் விற்கிது. புஷ்ஷு கூடயே வந்து நீங்கள் சாஃப்ட் புஷ் வாங்கும்போது இந்த பாஞ்சி கேட்டு வாங்கிக்கோங்க. கேட்டு வாங்கிட்டு பாருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி இது இப்படி லாக்கோடு உள்ளே இருக்குங்க. அதை வச்சு இப்படி வச்சுட்டு கரெக்டாக அதையே வந்து அந்த 3 லாக் மாதிரி இருக்குது, அதே மறுபடியும் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. பார்த்திங்கன்னா இவ்வளோதான் வேலை. பாருங்கள் 3 ஸ்டெப் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா. அதே மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது புஷ்ஷு வந்து நம்மளுக்கு மாற்றியாச்சு. சாஃப்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு துளி அந்த கருப்பாக தான் ஆயிருக்கு. அதை தொடச்சிட்டோம்னா சரியாயிரு. ஆனால் வந்து சாஃப்ட் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி பேக் சைடு வந்து இந்த மாதிரி காயில் அழுங்காப்பில் எடுத்து வச்சுட்டு அந்த கனெக்ஷனோடையே இருக்குங்க. அழுங்காப்பில் லைட்டாக லூஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சுட்டு அதே ஃபஸ்ட்டு எப்படி கழட்டணும் அதே மாதிரி தாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா பாஞ்ச் சுத்தமாக இல்லை, பாஞ்ச் சுத்தமாக போயிடுச்சுங்க.
இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு சாஃப்ட்டில் போட்டு காமிக்கிறேன் அந்த புஷ்ஷை எப்படி சேக் ஆகுதுன்ட்டு. தெரியுதுங்களா சேக்கு? இருங்க கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன். சேக் ஆகிறது தெரியுதுங்களா? சாஃப்ட்டில் நல்லா சேக் ஆகுது. இந்த அளவுக்கு சேக் ஆச்சுனாவே உங்களுக்கு வந்து சவுண்டு வருங்க. ஒரு சைடை இழுத்து பிடிச்சிக்குது. தெரியுதுங்களா? சேக் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்க. தெரியுதுங்களா? இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ வந்து இந்த சாஃப்ட் வந்து நல்லாயிருக்கு, புஷ்ஷு தான் தேஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் புஷ் தேஞ்சு போச்சு. இப்போ அதே வந்து நம்ம புது புஷ்ஷை போட்டு பார்க்கலாம். ஒன்று சாம்பிளுக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். புது புஷ் பாருங்கள், ஒரு துளி கூட சேக் வராது. அளவாண்ட ஏர் டைட்டில் இருக்குது கரெக்டாக. இப்போ இதுக்கும் வந்து நம்ம வந்து அதே மாதிரி புது புஷ்ஷு கரெக்டாக பாஞ்சு வச்சு கரெக்டாக மாட்டி விட்டுறலாங்க. காயில் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு அடியாகாத இடத்துல கீழே வைக்கணுங்க. நீங்கள் பேப்பர் கீது போட்டு வச்சுட்டு நீங்கள் நீட்டாக ஒரு துளி கூட காயம்படாத மாதிரி வச்சுட்டு மாட்டிட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அந்த பாஞ்சு ஃபுல்லாகிற அளவுக்கு நல்லா வலுசூற விட்ருங்க. கொஞ்சம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா ஃபுல்லாக விட்றணும் ஆயில் வந்து. தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் விடணும். 2 சைடுக்கும் புஷ் மாற்றினோடனே அந்த புது பாஞ்சு வச்சுக்கிறீங்களா, அது வழியாக வந்து ஃபுல்லாக விட்றணுங்க. அப்போ வந்து சாஃப்ட்லேயே கொஞ்சம் வந்து அந்த ஆயிலை தொடச்சி விட்டு உள்ளே போட்டு இந்த மாதிரி செட் பண்ணிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ நான் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி ஃபிட் பண்ணிங்களோ அதே மாதிரி ஆசிலேஷன் கியரை மறக்காத மாட்டிக்கிங்க. ஒரு ஸ்க்ரூ தான் இருக்குது. நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. புது ஃபேன் மாதிரி அவ்வளோ ஜம்முன்னு ஓடுதுங்க. துளி கூட சவுண்ட் கிடையாது. எல்லா ஸ்பீடும் கரெக்டாக ஓடுது. இவ்வளோதாங்க புஷ் மாற்றுறது. இது வந்து சாஃப்ட்டு வந்து நல்லா இருக்குங்க. சாஃப்ட் வந்து கொஞ்சம் கூடி தேவையே இல்லை. லைட் அந்த இடத்துக்கே இந்த ஓடுறதுனால கருப்பு கலராக இருந்தது. மற்றபடிக்கு எல்லாமே அருமையாக இருந்ததுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரியான வீடியோக்களை போட்டால் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கி அடுத்தடுத்து நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம எலக்ட்ரிக்கல் பற்றி போட்டுக்கிறேன். எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கை பற்றி போட்டிருக்கிறேங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் பக்கத்தில் ஆல் பெல் பட்டன் அமுத்துங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ நீட்டாக ஓடுது பார்த்தீங்களா? புது ஃபேன் மாதிரி அவ்வளோ ஒரு நீட்டாக ஓடுதுங்க. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான வேலை, எளிய முறையில்ங்க. வெறும் 50 ரூபா தான் செலவு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே அதை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக அருமையாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.